சேலம் மாவட்டம் வீரபாண்டி மற்றும் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 1-to-1 ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் உடன்பிறப்பே வா 1-to-1 ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்கும் வகையில் தனது பணிகளை திமுக துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் என முதற்கட்டமாக கணக்கெடுத்து அந்த பிரதிநிதிகளை முதலமைச்சர் சென்று வருகிறார். சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் முதற்கொண்டு தொடர்ச்சியாக ஒன்றிய மற்றும் பகுதிக் கழக செயலர் வரை தொடர்ச்சியாக 10 நிமிடம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக முதலமைச்சர் சென்று வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து வெற்றிக்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும், அரசனுடைய சாதனை திட்டங்களை அனைத்து இடங்களிலும் பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொண்டு பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பிரச்சாரங்கள் மூலமாக தொடர்ச்சியாக பொதுமக்களை சந்தித்து அரசுடைய சாதனை திட்டங்களை விளக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே திமுக சார்பில் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் விதமாக, அதாவது திமுக உறுப்பினர்களை கொண்டு செல்லும் விதமாக அனைவரும் ஒருங்கிணைக்கும் ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாமும் நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக தற்போது 1-to-1 ஆலோசனை திட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து இடங்களிலும் அரசுடைய சாதனை திட்டங்களும், அதே போல மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விடுபட்டவர்களுக்கு உடனடியாக, அதாவது தகுதி இருந்தும் விடுபட்டவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வாங்கி தர வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் அறிவித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது சேலம் மேற்கு மற்றும் வீரபாண்டி என 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் தற்போது அறிவாலயத்தில் சென்று வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.